எரேமியா 48:10 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஒன்றும் இல்லை, கர்த்தருக்காக நீங்கள் கர்த்தர் அறிஞ்சிருப்பீங்கன்னா, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்த சில நன்மைகளை நீங்கள் அடுத்த ஆள்கிட்ட சொல்லுகிற காரியத்திலேருந்தே இது ஸ்டார்ட் ஆகும். இப்போ கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற ஒரு ஆளாக நீங்கள் இருப்பீங்கன்னா அந்த காரியமாக இருக்கட்டும். இல்லைனா நீங்கள் ஆஃப் ஷோவில் வேலை பார்க்கலாம், ஷிப்பில் வேலை பார்க்கலாம், ஆன் ஷோவில் வேலை பார்க்கலாம், ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கலாம், இல்லைனா ஒரு டீச்சராக இருக்கலாம், ப்ரொஃபஸராக இருக்கலாம், எந்த ஸ்போர்ட்ஸில் ஒரு கோச்சாக இருக்கலாம், எந்த காரியத்தில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கே தெரிந்த நாட்களில் வேலை இல்லாத திண்டாட்டங்கள், வேலை இல்லாதபடிக்கு எத்தனையோ முயற்சிகள் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. அதை தாண்டி இந்த நாட்களில் நீங்கள் உங்களை நம்பி ஒரு வேலை உங்களுடைய கையில் இருக்குமானால் உண்மையும் உத்தமமாக செய்யுங்க, முழு இருதயத்தோடு செய்யுங்க. என்னுடைய வேலையில் அசதியாக இருப்பவன் ராஜாவுக்கு முன்பாக இல்லாமல் நேசனுக்கு முன்பாக நிற்பான் என்ற விதமாக இது சொல்லப்பட்டிருக்குது. வேலையில் அசதியாக இருக்கிறவன் சபிக்கப்படுவான் என்ற விதமாக இந்த வார்த்தை நமக்கு எச்சரிக்கிறது. உங்களுக்கு உங்களை நம்பி தந்த நீங்கள் இப்போ இருந்து செய்து கொண்டிருக்கிற வேலையில் இன்னும் சந்தோஷத்தோடும் உண்மையோடும் உத்தமமாகவும் வேலை செய்யுங்க. அந்த வேலை நிமித்தமான ஆசீர்வாதம் ஒரு வேலை உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வருகிற நாட்களில் இன்னும் மேன்மையான காரியத்துக்காக உங்களை அழைத்து செல்ல இந்த காரியம் பயனுள்ளதாக இருக்கும். உண்மையாய் செய்யுங்க, உத்தமமாய் செய்யுங்க, கர்த்தருக்கு பயந்து செய்யுங்க. கர்த்தர் இன்னும் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless. Amen.